பொதுவாக அமாவாசை நாளில் காகத்துக்கு சாதம் வைத்த பின்னாடி தான் நம்ம சாப்பிடக்கூடிய பழக்கம் நிறைய பேர் கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க. காகத்துக்கு இலை போட்டு உணவு படைத்து அதை சாப்பிட்ட பிறகு தாங்க முன்னோர்களுக்கு படைத்து விட்டு நாமும் உணவு சாப்பிடக்கூடிய வழக்கமானது இன்றளவுக்குமே கடைப்பிடிக்கப்பட்டு வருது. எத்தனையோ பறவைகள் உயிரினங்கள் இருந்தாலும் கூட அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவு வைப்பது மட்டுமே நிறைய பேர்த்தோட பழக்கமாக இருந்துட்டு வந்துருதுங்க. இதுக்கு ஜோதிட ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் பல காரணங்களானது சொல்லப்படுது. அமாவாசை நாளில் காகத்திற்கு சாதம் வைப்பதற்கு என்ன காரணம், காகத்திற்கு சாதம் வைப்பதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் அமாவாசை நாளில் காகத்திற்கு சாதம் வைத்த பின்னாடி தான் சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காகம் கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி நன்மைகளையும் தீமைகளையும் வழங்கக்கூடிய கிரகமான சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக சொல்லப்படுது. இதுதான் பூலோகத்தில் நம்ம செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் போன்ற சித்தார்த்த காரியங்களை பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் இடத்துல கொண்டுட்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. காகம் சாதாரணமாக பார்த்திங்கன்னா குப்பையில் கிடக்கக்கூடிய பொருட்களையும் இறந்த எலி எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. அதே சமயத்தில் நம்ம இலை போட்டு வைக்கக்கூடிய உணவுகளையும் சாப்பிடுமாங்க. அதே போல் நம்முடைய கர்ம வினைகளால் நம்ம எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலும் கூட அவற்றை எல்லாமே நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தையும் நல்ல ஒரு நிலைமையும் கொடுக்கும் என்பதனாலேயே காகத்திற்கு அமாவாசை நாளில் உணவானது வைக்கப்படுதுங்க. அதே போல் அமாவாசை நாளில் முன்னோர்கள் சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகத்தின் வடிவில் நாம் படைக்கக்கூடிய உணவை நம்முடைய முன்னோர்கள் சாப்பிடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் கூட காகங்கள் நம்ம வைக்கக்கூடிய உணவை உடனடியாக சாப்பிட்டு விடுங்க. ஒருவேளை நமக்கு நேரம் சரியில்லை, கெட்ட கர்மாக்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா காகங்கள் கொஞ்சம் யோசிக்குங்க. தாமதமாகத்தான் நம்ம வைக்கக்கூடிய உணவை சாப்பிடுமாங்க. சில நேரத்தில் காகங்கள் நம்ம வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாமல் கூட போய்விடுமா. சனீஸ்வரன் மற்றும் முன்னோர்களுடைய வடிவமான காகங்கள் பார்க்கப்படுவதனால தான் காகம் கரைவதற்கும் தலையில் தட்டுவதற்கும் பல்வேறு விதமான பலன்களானது சொல்லப்படுதுங்க. இது நம்ம நடைமுறையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய முன்னோர்கள் காகங்கள் வழியாக சில விஷயங்களை நமக்கு உணர்த்துவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் கண்டிப்பாக உங்களுடைய சமையலில் பூசணிக்காய் இருக்க வேணுங்க. அதுலேயும் குறிப்பாக முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை அன்றைய நாளில் நீங்கள் சமைத்து படையல் போட்டு வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். அப்படியே முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளான சொல்லக்கூடிய பூசணிக்காய், வாழைக்காய், எள், நெய் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைத்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுவும் சூரிய சாட்சியாக வச்சு உச்சி பொழுதுலேயே காகத்திற்கு நீங்கள் உணவு வைக்க வேணும். அப்படி கொடுப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றமானது ஏற்பட தொடங்குங்க. சனி பகவானுடைய வாகனமாக சொல்லக்கூடிய காகம் நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மா காகத்தின் ரூபத்தில் நம்ம வீடு தேடி வருவதாக நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவானது வைக்கப்படுது. புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை என இந்த 3 அமாவாசை நாட்கள்லையுமே பித்ருக்களை நினைத்து வழிபட்டு திதியை நம்ம கொடுக்க வேணுங்க. சில சமயம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் கூட போயிருங்க. இது நிறைய பேர்த்துக்கு குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அப்படி நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்காமல் போயிருச்சுன்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதீத கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாகுமாங்க. அதனால தான் முன்னோர்களுக்கு தவறாமல் நம்ம அமாவாசை நாளில் திதி கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்து விட்டு காகங்களுக்கு உணவு வைக்க வேணுங்க. உணவு வகைகளை தனித்தனியாக வைக்காமல் ஒரே இலையில் போட்டு பாயாசம், வடை, அப்பளம் போன்ற எல்லா உணவுப் பொருட்களையும் ஒன்றாக கலந்து காகங்களுக்கு ஒரே இலையில் நம்ம வைக்க வேணும்.
இப்படி காகங்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய உணவை அணில், காகம், குருவி மற்ற உயிரினங்கள் சாப்பிடத்தாங்க செய்யும். அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. நம்ம படைக்கக்கூடிய இந்த உணவை முன்னோர்களின் வடிவில் காகங்கள் சாப்பிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால தான் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை அமாவாசை நாளில் சமைத்து விரதம் இருந்து படையல் வைப்பதனால நம்முடைய பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் செய்வினை கோளாறுகள் நம்மளை அண்டாதுங்க. தீராத கடன் தொல்லைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீர்ந்து விடுங்க. குழந்தை பாக்கியம், கல்யாண யோகமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நம்ம அமாவாசை நாளில் காகங்களுக்கு சாதம் வைப்பதன் மூலமாக காகங்கள் சாப்பிடுவதனால யமதர்மன் மகிழ்ச்சி அடைவாராமாங்க. சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனுடைய தூதுவன் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவாங்க. அதனால தான் காக்கைக்கு உணவு வைப்பதனால இந்த 2 பேருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்களாமாங்க. அமாவாசை நாளில் காகத்துக்கு உணவு வைத்து காகம் சாப்பிட்ட பின்னாடி தான் நிறைய பேர் தங்களுடைய விரதத்தை முடித்து கொள்வதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. அமாவாசை நாள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினமும் கூட காகத்துக்கு சாதம் வைக்கலாங்க. எப்பொழுதுமே காகங்களுக்கு சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை நம்ம மறந்து கூட செய்யக்கூடாது. அது என்ன தவறு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளை காகத்துக்கு கண்டிப்பாக நம்ம வைக்கக்கூடாதுங்க. அதே போல் தம்பதிகள் ஒன்றாக இருந்து விட்டு தீட்டோடு இருக்கும்போது காகத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் சாதம் வைக்கக்கூடாது. அதே போல் மீதமாக இருக்கக்கூடிய உணவை இல்லைன்னா எச்சில் சாப்பாட்டை நீங்கள் காகத்துக்கு கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க. இதனால் தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் குளிக்காமல் காகத்திற்கு சாதத்தை வைக்கவே கூடாதுங்க. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாதுங்க. மீறினால் சனி பகவானுடைய கோபத்திற்கும் நம்முடைய முன்னோர்களுடைய கோபத்துக்கும் ஆளாக நேரிடுங்க. இதனால் பித்ரு சாபம், பித்ரு தோஷம் போன்றவைகளானது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசை நாளில் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு திதியை கொடுக்க வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோவிலுக்கு தவறாமல் சென்று நம்ம குலதெய்வ வழிபாடு செய்ய வேணும். இல்லைன்னா குலதெய்வ கோவிலுக்கு சென்று 11 நாட்களுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்ய வேணுங்க. இது போன்ற பரிகாரங்கள் எல்லாம் செய்வதனால முன்னோர்களை வழிபட்டு காகத்திற்கு வைக்கக்கூடிய சாதமானது நம்முடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படின்னும் சொல்லப்படுது. எப்போதுமே காகங்கள் கிழக்கு தெற்கு திசையில் கரைஞ்சிச்சு அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலைத்திருக்குமாங்க. தென்மேற்கு திசையில் கரைஞ்சிச்சு அப்படின்னா பண வரவானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தென்கிழக்கு பகுதியில் காகம் கத்துச்சுன்னா குடும்ப கஷ்டங்களானது தீர்ந்து விடுங்க. மேற்கு பகுதியில் காகம் கத்துச்சுன்னா மழை வருவதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுது. வடமேற்கு மற்றும் வடக்கில் காகம் கரைஞ்சுன்னா எதிர்பாராத நஷ்டமானது சேரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. காகத்துக்கு சாதம் வைச்சிட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண் பழி போன்றவற்றிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் செய்வினை கோளாறுகள் உங்களை அண்டாதுங்க. தீராத கடன் தொல்லைகள் அனைத்துமே தீர்ந்து போகும். தள்ளி போகக்கூடிய புத்திர பாக்கியம் மிக விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த கோரிக்கையானது தடையில்லாமல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முக்கியமானதாக சொல்லக்கூடியது உங்களுடைய முன்னோர் வழிபாடு தாங்க. அந்த வகையில் காகத்திற்கு சாதம் வச்சுட்டு வருவது ரொம்பவே நல்லது. காகத்துக்கு நம்ம உணவு வைப்பதனால ஒரே நேரத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவதாக சொல்லப்படுதுங்க. காகம் நம்ம வீட்டு முன்னாடி நின்று கத்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நல்ல செய்தி வரப்போகுது, இல்லைன்னா வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவாங்க அப்படின்னு அர்த்தமாகுமாங்க. காலையிலேயே காகத்தினுடைய சத்தத்தை நம்ம கேட்டோம்னா நம்ம நினைத்த காரியமானது வெற்றியில் முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. காகம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில், வாசலுக்கு பக்கத்தில் சத்தம் போட்டுச்சுன்னா நம்ம நினைத்த காரியமானது நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையானது அதிகரிக்குமாங்க. தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்துமே தடையில்லாமல் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. சந்ததியினர் வாழ்வும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கடன் பிரச்சனையால் தவிக்கக்கூடியவங்க, தொழிலில் நஷ்டத்தையே சந்திச்சுட்டு வரக்கூடியவங்க, மன வேதனையில் இருக்கக்கூடியவங்க, உங்கள் வீட்டில் யாருக்காவது உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க,
தினமும் காகத்துக்கு சாதம் வைத்துட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. இதனால் கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. வீட்டு கஷ்டமும் தீர்ந்துவிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.